பெப்பர்ஸ் டிவி நேயர்களே வணக்கம். சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில் நேத்திக்கு திறமையை எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அடிப்படை திறமைகள் என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நேத்திக்கு நம்ம சொன்னோம், அடிப்படையில் புரிந்து கொள்ளும் திறமையை நம்ம வளர்த்துக்கணும், அதாவது காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில். இந்த காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்லை ரெண்டாக வகைப்படுத்தலான்னு சொன்னேன். ஒன்று ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இன்னொன்று வந்து லிசனிங் காம்ப்ரிஹென்ஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த லிசனிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்லை எப்படி வளர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கேட்கக்கூடிய விஷயத்தை வந்து சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய திறமை வந்து தான் லிசனிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில். இதெல்லாம் என்ன பெரிய திறமையா அப்படிம்பாங்க. ரொம்ப முக்கியமான திறமைங்க. இதை வச்சு தான் கேள்வி ஞானமே வருது. நிறைய பேர் வந்து படிக்காமல் மேதையாக இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு இந்த கேள்வி ஞானம் இருந்திருக்கு. முறையாக சங்கீதம் படிக்காமல் திரைப்படத்துறையில் பெரிய பாடகர்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவர்களுக்கு இந்த கேள்வி ஞானம் இருந்திருக்கு. இந்த கேள்வி ஞானத்தை எப்படி வளர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எதையும் நம்ம விருப்பத்தோடு கேட்கும்போது அது நம்ம மனசில் வந்து பதியுதுங்க. ஆக விருப்பத்தோடு கேட்குற பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணிக்கணும். நம்ம கேட்குற விஷயத்தில் ஆர்வம் இருந்தால் தான் நம்ம கேட்குற விஷயம் மனசில் வந்து பதியும். ஒருத்தர் சொல்லும்போது முக்கியமான விஷயமா இருக்கும். அப்போ நம்ம கேட்கும்போது கேட்குற மாதிரி தலையாட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க மனசில் வந்து எதுவும் பதிஞ்சிருக்காது. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு வந்து கேட்குற விஷயத்தில் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம், விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கலாம். கேட்கும்போது சலனம் இல்லாத மனம் இருக்கணும். இன்னொரு விஷயம், கேட்கும்போது நமக்கு எரிச்சலோ கோபமோ அலட்சியமோ இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது கேட்கிற விஷயம் நம்முடைய மனதில் போய் பதியாது. சிலருக்கு வந்து யாராவது ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா இவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருமாப்போட ஒரு மனப்பக்குவம் இருக்குங்க. இந்த மனப்பக்குவத்தை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். யார் சொல்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, பட் அவர் சொல்கிற விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு பயன்படும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்கு. சிவபெருமானுக்கு வந்து பிரம்மசூத்திரத்தை வந்து அவருடைய மகன் முருகன் வந்து சொன்ன விஷயத்தை நம்ம புராணத்தில் கேள்விப்பட்டிருப்போம். அப்போது சிவபிரான் வந்து நான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லலைங்க. கைகட்டி வாய்ப்புத்தி எப்படி ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவன் ஒரு விஷயத்தை கற்றுக்குவானோ அப்படி தான் முருகன்ட்டிருந்து பிரம்மசூத்திரத்தை கேட்டதா நம்முடைய புராணங்களில் நம்ம படிச்சிருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற திறமை வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். அதாவது நாம் சொல்ல வந்த கருத்தை யாருக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோமோ அவர்கிட்ட சரியாக போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயம் தாங்க இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில். இந்த கம்யூனிகேஷனை வந்து சிலர் வந்து மேடை பேச்சாளர்களால் மட்டும்தான் இது வந்து கைவரப்பெற்ற கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவசியம் இல்லை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அவசியம் தேவைப்படுது. இந்த கம்யூனிகேஷனை வந்து உங்களுடைய பேச்சு மூலமாக தெரியப்படுத்தலாம், எழுத்து மூலமாக தெரியப்படுத்தலாம், அங்கு அசைவு மூலமாக கூட தெரியப்படுத்தலாங்க. அதான் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாடி லாங்குவேஜை பார்த்தோன்னே சொல்கிறோம் இல்லைங்களா, இவருக்கு ஒரு தோரணையாக இருக்குது அப்படின்னு, இவருக்கு வந்து அடக்கமாக இருக்குது. ஆக நீங்கள் மனதில் உண்மையிலே அடக்கமானவராக இருந்ததுன்னா உங்களுடைய பாடி லாங்குவேஜும் அடக்கமாக இருக்கிற மாதிரி தெரியணுங்க. ஏன்னா அதை பார்த்து தான் உங்களை பற்றி ஒரு அபிப்பிராயம் மக்களுக்கு வந்து ஏற்படும். சிலர் வந்து மௌனத்தின் மூலமாக கூட தாங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து சொல்லிடுவாங்க. நான் வந்து உங்களோட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து மௌனமாக இருந்துட்டாங்கனாவே தெரிஞ்சு போயிடும், அவங்க வந்து நமக்கு வந்து பேச நம்ம இஷ்டம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சிருங்க. ஆக கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றதில் இன்னொரு கட்டத்துக்கு நம்ம போவோம். அதாவது கமாண்ட் ஓவர் லாங்குவேஜ் வந்து அவசியம். அது தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும், இந்த கமாண்ட் ஓவர் லாங்குவேஜ் ஆளுமை திறன் வரணும் அந்த மொழியில். அடுத்து வந்து ஃப்ளூயன்சி, சரளமாக பேசக்கூடிய திறமையை வந்து நம்ம வளர்த்துக்கணும். நம்ம சொல்ல வந்ததை தெளிவாக சொல்கிறதே ஒரு பெரிய திறமை. அது வந்து ஒரே நாளில் வந்துடாது. இந்த தெளிவும் சரளமாக வரக்கூடிய திறமையும் வளர்க்குறதற்கு தினமும் பயிற்சி எடுக்க வேண்டியது அவசியம். நம்ம பயிற்சி எடுக்கும்போது கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக வரும். சிறுக சிறுக நம்மளும் நல்ல ஒரு பேச்சாளராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து முதல்ல வரணும். அடுத்து யாருக்கிட்ட பேச போகிறோம் அப்படிங்கிற தெளிவும் இருக்கணும். நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால்
நம்ம விஷயத்தை கேட்குறவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கும். சில பேர் வந்து இங்கிலீஷ் தெரியாத பாமரர்கிட்ட வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க. கடைசியில் வந்து அவரும் இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி வந்து தலையாட்டியிருப்பார். நம்ம நினச்சிருப்போம் நம்ம சொல்ல வந்தது அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சுன்னு. ஆக கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது யார்கிட்ட பேச போகிறோம், அடுத்து நம்ம பேசின விஷயத்தை கேட்டவர் வந்து நம்ம சொன்னதை புரிஞ்சாரா அப்படிங்கிறத ஒரு தடவை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது அவசியமாகுது. அப்போ தான் நம்ம கம்யூனிகேஷன் வந்து கிளியராக இருக்கும். அடுத்து வந்து நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்கிறதுக்கான தெளிவும் இருக்கணுங்க. இப்போ ஒரு நண்பர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறீங்க. அப்போது உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? அவர் நண்பர் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் உங்களோட எதிர்பார்ப்பு. அப்போது நீங்கள் நண்பர்கிட்ட எப்படி உதவி கேட்க ஆரம்பிக்கணும்? நீங்கள் வந்து கட்டளையிட முடியாது, எனக்கு இந்த உதவியை செய்யுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து சொல்லணும், எனக்கு வந்து இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன், அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான உதவி செய்யுங்க அப்படின்னு. அப்படி எதிர்பார்ப்பு நமக்கு வந்து கிளியராக இருக்கும் பொழுது நம்மளுடைய அணுகுமுறையும் கிளியராக இருக்கும். நம்மளுடைய வாய்ஸு மாடுலேஷன், நம்மளுடைய அங்க அசைவு கூட வந்து தெளிவாக இருக்கும். அதனால் வந்து நம்ம யார்கிட்ட பேச போகிறோம், என்ன பேச போகிறோம், என்ன எதிர்பார்ப்பில் பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்கான தெளிவு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் நமக்கு இடத்துலேருந்து வளரும். அடுத்து வந்து எந்த இடத்துல பேசணும் ஒரு விஷயத்த அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கணுங்க. சில பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு பர்சனலான விஷயத்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இல்லை பஸ்ஸுக்குள்ளார உட்காந்துட்டு ட்ரெயினில் போகும்போது சத்தமாக பேசுவாங்க. ஸோ கேட்குறவருக்கு வந்து அது தர்ம சங்கடமாக போயிடும். ஸோ நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல, இந்த சந்தர்ப்பத்தில், இந்த சூழ்நிலையில் இந்த விஷயத்தை நம்ம பேசலாமா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை வந்து யோசித்து பார்த்துட்டு நம்ம வந்து பேச ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய பேசக்கூடிய திறமை வந்து வளரும். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பேசக்கூடியதை கோர்வையாக வந்து பேசுகிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து பயிற்சியின் மூலமாக தான் வருங்க. நம்ம வந்து 2-3 விஷயம் வந்து பேசணும்னு சொல்லி ஃபோனை எடுத்திருப்போம். நம்ம ஒரு விஷயம் அல்லது 2 விஷயத்த பேசிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் நினைப்போம், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம முக்கியமாக என்ன பேசணும்னு அவருக்கு ஃபோன் பண்ணமோ அதை மறந்துட்டு வேற அதெல்லாம் பேசிட்டு ஃபோனை வச்சுருப்போம். இப்போ என்ன செய்யலாம்? இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் 2-3 விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கோர்வையாக மனசில் வந்து அதை ஓட விட்டு முடிஞ்சால் பேப்பரில் வந்து குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் அவர்கிட்ட வந்து ஃபோனில் பேசுனீங்கன்னா நீங்கள் பேச வந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு போய் சேர்ந்துடும், சரியான விதத்தில் வந்து போய் சேர்ந்துருங்க. அதனால் நம்ம பேசும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன விஷயம்லாம் பேச போகிறோம் அப்படிங்கிறத மனசில் ஒரு நிமிஷம் ஓட விட்டுட்டு நம்ம பேசணுன்னா பேசும் பொழுது திக்காமல் பதட்டம் இல்லாமல் நம்ம வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேசும்போது நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும்னு என்னென்னா, நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்பு இல்லை அந்த நிலையில் அந்த நேரத்தில் நமக்கு இருந்த மனநிலை இதை வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல வந்த கருத்தை வந்து அது பாதிக்கக்கூடாதுங்க. சிலர் வந்து பேசிட்டு வந்து சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன் அதனால தான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு. அதை வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணணும். இப்போ நம்மளுடைய மனநிலை வந்து பேசக்கூடிய நிலையில் இல்லைன்னா அந்த நிலையத்தில் வந்து பேசுவதை நம்ம வந்து தவிர்க்க வேண்டியிருக்கு. சிலர் வந்து பேச வந்ததை விட்டுட்டு வேறு எதையாவது பேசி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டதை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து இவங்க சொல்லுவாங்க, எங்கே போனாலும் இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க போகிற இடத்துலலாம் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இவர்கள் வந்து நான் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு நாக்கில் சனிங்க அப்படின்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டுவாங்க. இதில் வந்து துளி கூட உண்மை இல்லைங்க. இதில் வந்து யாரோட நாக்கிலும் வந்து சனி இல்லை. இது வந்து நம்முடைய வந்து பிறவி குணம்னு யாராவது நினச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது தவறு. இது எல்லாமே ஒரு குணாதிசயம் சம்மந்தப்பட்டது. அதனால் வந்து நம்ம அந்த குணாதிசயத்தை நம்ம பயிற்சி எடுத்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிற விவரத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து தவிர்க்கலாங்க. சரி நேயர்களே, இது வரைக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதே மாதிரி நாளைக்கும் இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன திறமைகளை நம்ம வளர்த்தா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.